ஏன் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னார். இந்த பொய் பிரச்சாரங்கள் இப்படி சொல்லப்படுகிறது, பரப்பப்படுகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அறநிலையத்துறையை பாதுகாக்கிறது. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தந்தை பெரியார் வைத்தார். போராட்டம். இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை இருக்கிறது அல்லவா, கருவறைக்குள்ள எல்லாம் போனோன்னு உடனே துடிச்சான் பார்ப்பான். இதற்குத்தான் இந்த ஆட்சியை நாம் வேண்டாம் என்று சொன்னோம். எதற்காக சொல்றாங்க தெரியுங்களா? அனைத்து சாதியினரும் இந்துக்கள் தான், வேற எந்த மதத்தினரும் இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட போக முடியாது. இந்து மதத்தை சேர்ந்த இந்துவனுடைய வேதங்களை படித்தவர்கள், ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்களும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு சட்டத்தை பெரியார் முன்வைத்தாரே, அந்த சட்டத்தின்படி அவர் வந்தபோது கலைஞர் அதை சட்டமாக்கினார். அங்கிருந்தா எதிரிகள் உருவாகிறாங்க. ஏன் திமுகவுக்கு இத்தனை எதிரின்னா, எல்லாம் ஏதோ அவர்கள் ஊழல் செய்யவில்லையா, அவர்கள் கொள்ளையடிக்கவில்லையா, நீங்கள் அதையெல்லாம் திமுகவினுடைய எதிரிகள் பண்பாட்டு ரீதியாகவே தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள். அதனால்தான் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை கூட ஊழல் பட்டியலில் சேர்க்க மாட்டார்கள். தண்டிக்கவே படவில்லை என்றாலும் கூட திமுக தான் ஊழல், திமுக தான் ஊழல் என்று நம்ப வைப்பார். அதற்கு காரணம் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற பண்பாட்டு உரிமையை, அதுவும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழன் கட்டிய கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்ய அவனுக்கு உரிமை உண்டு என்பதை சட்டமாக்கியதற்காக கலைஞரை எதிர்த்தார்கள், கலைஞரை குறிவைத்தார்கள். வேறு யார் செய்வார்கள்? கலைஞருடைய ஆட்சி உடனே நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஆனால் கலைஞருடைய ஆட்சி மாற்றப்பட்ட பிறகு எம்ஜிஆர் வந்தார். தோல்வியே காணாத முதலமைச்சர், தோல்வியே காணாத முதலமைச்சர். ஏன் தோல்வியே காணாமல் இருந்தார் தெரியுமா? ஏனென்றால் அவர் அமைதியாக இருந்தார். அதனால் அவர் தோல்வியே காணாத முதலமைச்சராக இருந்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்குவதற்கு ஐயா பெரியாருடைய கொள்கைப்படி கலைஞர் அவர்கள் சட்டம் போட்டார்களே, நீங்கள் அதை பற்றி பரிசீலிக்க கூடாதா என்று எம்ஜிஆர் அவர்களிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், பெரியார் சாமி இல்லைன்னு தானே சொல்லுவாரு, அவர் இப்படி கேட்க வாய்ப்பு இல்லையே. அப்படி அன்றைக்கு எம்ஜிஆருடைய அறிவு அவ்வளவாகத்தான் இருந்தது. சமூக பண்பாட்டு தளத்தில் மீண்டும் கலைஞர் அதை சட்டமாக்கினார். அந்த சட்டத்தை மீண்டும் நீதிமன்றம் போய் தடுத்தார்கள். இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களையும் ஓதுவாராக்கி இருக்கிறார்கள், அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்ப்பனர்கள் நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள். அதற்காகத்தான் அவர் விஜயை உருவாக்குவார்கள், அதற்காகத்தான் அவர் சீமான்களை உருவாக்குவார்கள், அதற்காகத்தான் அதிமுகவை இன்று வளைத்து போடுவார்கள். இந்த பண்பாட்டு மாற்றங்களை செய்வதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது.